அப்போ நான் நினைச்சுக்கிறேன், எல்லாரும் எப்படி உள்ள இருக்கிற ஒரு சிலைக்கு அபிஷேகம் மண்டலத்துக்கு இப்படி போறா, அந்த சிவன் அந்த நடராஜர் இங்க ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல உட்கார்ந்துருக்க. இவர் இப்படி உட்கார்ந்துருக்க, நமக்கு தரிசனம் கொடுத்துருக்க, நம்ம கூட எல்லாம் பேசிட்டு இருக்க, நமக்கு அத்தனை சொல்ற, நம்மளை பூர்ணமாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்க. இவரை பத்தி தெரிஞ்சுக்காம இவளாரு நேர பிளைண்டா இப்படி போறாரு, பிளிங்கர்ஸ் மாட்டின ஹார்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கா. அப்ப என்னுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படித்தான் இருந்தது. நான் நினைச்சுக்கிறேன், உடனே எனக்கு அது ஞாபகம் வருது. கணேசன் எனக்கு சொல்லியிருக்காரு, இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுவாமி சொன்னார் இல்லையா, அந்த இதுல மயானத்துல எப்படி யோகி பகவான் குதிச்சு குதிச்சு அந்த சமயத்துல எல்லாம் இந்த வாயாலேயே டமரு ஒலி எழுப்பிப்பாரு. அப்படிதான் சொன்னார், வாயாலேயே டமரு ஒலி எழுப்பிண்டு ஒரு ஸ்லாப்ல இருந்து இன்னொரு ஸ்லாபுக்கு தாவி தாவி குதிப்பார், சுழண்டு சுழண்டு ஆடுவார். அப்படிலாம் அவ்வளோ அழகா